गाइस डे 1 முடிஞ்சிச்சு. இப்போ डे 2 காலையில் சூரியநெல்லியில் காலையில் 6 மணிக்கு இருக்கோம். கிளைமேட் செம்மையாக இருக்குது. காலையில் ஒரு டீ குடிக்கலாம் தான் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குல்ல? பகலில் பார்க்குறப்போ ஒரு வேறு மாதிரி ஒரு வைப் இருந்துச்சு. இது வெளியே காலைல ஒரு 6 மணி ஆகிடுச்சு. இன்றைக்கி பிளான் என்னன்ட்டு தெரில. அந்த குளிர் இப்போ தான் ஃபீல் ஆகுது இல்லை, லைட்டாக ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த மழை அதிகமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா December 14. ஸோ மழை அவ்வளோ இருக்குது. தேனியிலலாம் ரெட் அலர்ட்லாம் விட்டுருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த சிவா இங்கே தான் நம்ம டீ தான் இங்கே தான் குடிக்கிறோம். அங்கே தான் நாங்கள் நைட்டு சிக்கன் அதெல்லாம் கூட வாங்கினோம். நல்லா இருந்துச்சு அந்த கடை. அவங்க பேர்னா ஓபி. என்ன காலையில் 6 மணிக்கு தான் டீ போட்டுட்ருக்காரு. இங்கே இருக்க 2 டீ கடை, சிவா டீ கடை போயிட்டு. ஆனால் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு டீ போடுறாங்க. போண்டா ரெடியாக இருக்குது. அந்த போண்டா பார்த்தாலே ஞாபகம் இருக்கும், அட்டாச்சி படத்தில் இருக்குல்ல. டீ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி சிவா டீ கடையில் கொடுத்தேன், அது அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இந்த டீ கடையில் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஆனால் நான் 3ஆவது நாளே டீலாம் நல்லாயிருக்கும் இந்த சைடு. ஆனால் இங்கே டீ கடையெல்லாம் அந்தளவுக்கு இல்லை. சூரிய நிலையில் நான் குடித்த ஒரு 2-3 கடையில் குடித்தேன். எங்கேயுமே அந்தோட டேஸ்ட் வரல. நான் 3ஆவது போனாலே மேக்ஸிமம் நிறையா டீ குடிப்பேன். அப்படி ஒவ்வொரு கடையிலையுமே ஒரு டேஸ்ட் இருக்கும், அதோட ராவான ஃப்ளேவர் இருக்கும். பட் ஆனால் இங்கே அது மாதிரி இல்லை. ஆனால் குளிருக்கு என்ன பண்ணுறது. சூரிய நெல்லியில் மவுண்டைன் வியூ இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம். ஸோ இதோட நம்பர் வந்து நான் உங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்தராக யாராவது நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின்லேயே இருக்குது. இதான் அந்த சூரியநெல்லி மெயின் டவுன். இது அங்கே இருக்குது, ஹோட்டல் இருக்குது. இவங்ககிட்டயே அந்த எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ரைஸ் இப்போ நாங்கள் இங்கே தான் தங்கியிருக்கோம். 3 ரூம், 303, 302, 301. இப்படி ஒரு வியூவில் செம்மையாக இருக்குது. கீழே அப்படியே வரணுங்களா, ஒரு ஓட தண்ணி ஓடுதா, அப்படி வியூ இருக்குதா, சரியான ஸ்பாட்டு. இங்கே ஜீப் வந்து அங்கே நின்றுட்டுருக்கு. அந்த இடத்துல தான் அங்கே ஜீப் நின்றுட்டுருக்கு. அப்படி தான். திஸ் இஸ் கேரளா. This is not Kerala. This is border of the Kerala. இதுக்கு என்ன தமிழ்நாடு இது? இது ஆல்மோஸ்ட். அங்கே 2 பிகர் வருது, அது சைடு. இதெல்லாம் தவறான விஷயம். எனக்கு அதுதான் கரெக்டு. நெல்சன் போகிறான் பாரு. நெல்சன் வரலடா, அவன் அப்புறம் தனியாக இருக்க போகிறான்டா. இருண்ணா போகலாம். ஒரு விளாகரை பார்த்து இருடா போடான்றீங்களே. இருடா இல்லைண்ணா, இருநாள்ண்ணா. இதுக்கெல்லாம் வரலாறு பதில் சொல்லுங்க. கிளைமேட் வேற லெவல் வைப். போக வருது பேர். அப்படியே நான் நடக்கிறேன். பேக்ரவுண்ட் வீடியோ எடுத்து. ஏய், நான் உன்னை விளாக் எடுக்க வரல. எங்கள் 2 பேரும் அப்படியே வீடியோ நடக்கிறோம். வெல்கம் டு மச்சான்ஸ் விளாக்ஸ். இப்போ நம்ம எங்க ஹலோ சவுண்ட் பார்ட்டி மெம்பர்களே, உங்களுக்கு வந்து நீங்க வந்து இதெல்லாம் காண கிடைக்கும். சீரியஸா பேசுறீங்க. டவுன். ஆமா. ஏய், உன்ற கேட்றா போறேன். நான் வரேன்னு சொல்லணும். நான் என்ன சொன்னேன், சர்ச்சுக்கு போறேன்னு. ஃாதர் வெயிட் கட்டறோம். ஃாதர் க்ளோஸ் கஷனோ. ஏய், நீங்க மூடி இருக்க சர்ச்சுக்கு முன்னாடி நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்க? மாமா, நீ தான் எடுத்து கொடுப்பதெல்லாம். டேய், நான் பயங்கரமான வைப்ல கரெக்ட்டா. இந்த vlog ஆரம்பிச்சது அன்போட வேலை. போட்டோ எடுக்கிறது. அதுவும் ஒரு ஆளுக்கு. ஐயோ, அண்ணா வீடியோ எடுத்துட்டீங்க. गाइस, நாங்க இப்ப மொரட்டு வைப்ல இருக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது பாத்தீங்கன்னா காலையில எங்க ரூம் வந்து வெயில் அடிச்சது. இப்ப பாத்தீங்கன்னா
பின்னாடி இருக்குது, அது மறைஞ்சிருக்குது. அதான் வைப் பண்றானுங்க. என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க இவரெல்லாம் என்ன ஊர்ல இருந்து வந்துக்கிறாரு. கடவுளே அஜித்தே கடவுளே. டே 2 பிளான் பற்றி சொல்லுங்கள். இப்போ டே 2 வந்து வட்டவாடா போகிறோம். வட்டவாடாவில் வந்து இப்போ போகிற வழியிலே வந்து நிறைய சைட் சீன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வட்டவாடாவில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா, வட்டவாடாவில் அந்த ஏரியா வில்லேஜில் வந்து நம்ம ட்ரெக்கிங் போவோம். ஓகேவா? போவோம். அந்த ஏரியா வில்லேஜில் நைட் ட்ரெக்கிங்கும் போகலாம், மார்னிங் ட்ரெக்கிங்கும் போகலாம். ஏர்லி மார்னிங் போனால் அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ மேபி சைட் சீயிங்ஸ் கூட வச்சு அனிமல் சீயிங்ஸ் கூட இருக்கலாம். ஸோ பார்ப்போம். நம்ம இன்னைக்கு வட்டவாடா தான் ரவுண்ட் அடிக்க போகிறோம். மவுண்டெயின் வியூ அங்கேயே ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா புலாவ், சிக்கன் கிரேவி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ காலையிலேயும் டிஃபனாக இருக்குது. ஸோ நம்ம இஷ்டம் தான் போட்டு சாப்பிட்டு இந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாம். அதுவும் இது மாதிரி ஒரு வியூ. வாவ், அங்கே போகிறோம். எத்தனையோ வாட்டி இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன், இப்போ தான் நேரில் பார்க்குறேன். கைஸ், நம்ம கேப் ரோடு வழியாக மூணார் போயிட்டுருக்கோம். அது நிறையா ஸ்பாட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஸ்பாட்டு தான் இது. இது நிறையா வாட்டி நான் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். செம்மையாக இருக்குது. ஜீப்பு பாய்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். செம்மையாக கொல்லிமலையில் தண்ணி வரும். அது தாண்டி நான் பார்க்குற சவுத்துலேயே இதுதான் பெருசு. செம்ம அழகாக இருக்குது. சூப்பராக இருங்க. ரோட்டுக்கு நிலைகளை கடைகள் சூப்பராக இருக்குல்ல. ஃபோட்டோ இதை பார்க்குறப்ப நாங்கள் கொடைக்கானல் நாம தான் இருக்குது. கொடைக்கானல் போகிற வழியில் இருக்கோம்ல, நாங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆரம்பிக்கலாம். அதுவும் மாதிரி இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லாக பனிப்பூட்டமாக. மணி 11 ஆகுது. எப்படி இருக்குல்ல. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. இதே மாதிரி பைக்கில் போகிறோம். வேகத்தை இந்த வண்டியில் ஏற போகிறோம். இது கேரளா வண்டி. நம்ம வண்டி பின்னாடி இருக்குது. கைஸ், ராக் கேவ் லாரி வருது. கொடைய போடுறா, மழை வேறு பெய்யுது. இப்போ அது உள்ளே தான் போவோம். வாடா வாடா சீக்கிரம் வாடா. எவ்வளோ தூரம் இருக்குது உள்ளே? அந்த உள்ள தான் போகிறோம். சுபாஷ் அவ்வளோதானே? கொடைப்புறா. இது என்ன இப்போ வெயிலா? நல்லா இருக்கு. ஜஸ்ட் ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு சின்ன குகை, ராக் கேவ், மூணார் வழி. வடா வடா சீக்கிரம். போலும் உன்னை நானும். இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். கிரேவி என்ன இருக்கும்? கறி, ப்ரௌனி ரைஸ். அவனுக்கு ப்ரௌன் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். கேரளா ஸ்டைல்.
கைஸ் பீஃப் பிரியாணி ஒரு கடைக்கு வந்தோம். பார்த்தா இந்த கறி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. அவுச்சு கொடுக்கலாம். அது தெரிஞ்சு பாருங்க, 2 யானை வந்துருக்கு. இங்கே எப்பயுமே யானை அதிகமாக வரும். இங்கே நின்னா நிறைய கூட்டமாக இருக்கும். ஆல்ரெடி நான் இங்கே ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துருக்கேன். யானை செம்ம அது யானை. டாப் ஸ்டேஷன் டு மூணார் போகிற வழியில் இப்போ இருக்கும். ஏறு 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 சீக்கிரம் வேகம். ஒரு நிமிஷம்டா. எக்கோ பாயிண்ட் போயிட்டு இருக்கோம். கேமரா வாடகை குத்துட்டியா? பண்ணுவோண்டா, இப்படிதான் பண்ணுவோண்டா. நாங்கடா நடந்து வந்தோம். நாங்க வரணுமே வந்து வந்துடுவோம். நீ தான் சொல்லிட்ட. அப்போ கொஞ்சம் பிளான் சேர்ந்து எடுப்பா. நீ அப்படிதான் போ, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீ வேணா, நீ ஃப்ரேம் விட்டு வெளில போ. எக்கோ பாயிண்ட் என்ட்ரி இங்கே தான். என்ட்ரிக்கு அப்படியே உள்ளே போயிட்டு என்ட்ரி ஆகிட்டு பார்க்க வேண்டியது. போட்டிங்கே இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா 10 ரூபா என்ட்ரி போடாமல் உங்களுக்கு அதே பிளேஸை ஃப்ரீயாக காட்ட போகிறோம். கீழே போதே எங்கேயா 2 ஒயிட் நடுவில் 2 ஃபர்ஸ்ட் ரோல. ஆமா 2 ஏய் வேற சார் வேற அடினா அவரை கேளுங்க. வா பலூன் அதுனா அது நீங்க உங்களுக்கு டிஸ்டன்டா. ஏய் அவர் வேற பலூன் விட்டாரு. அவர் நீங்க சொன்னா அவரோட நார்மலா சுட்டா என்னடா ரகுவரனுக்கு மரியாதை. சரி நீமா ஓடாது. போடு அந்த பிரவுன் எந்த ப்ரோகிராம்? அது எல்லோக்கு ஒயிட் நல்ல இருக்கும். செகண்ட் ரோல இது இதுவா? எல்லோக்கும் ஒயிட் நல்ல இருக்கும். செகண்ட் ரோல நாலாவது பிரவுன் சின்னது. ஹோட்டலே பண்ணல. அடுத்து அண்ணா லைவ் டே சுடுவேன். நவீனே அந்த லாஸ்ட் இருக்கு அவனுக்கு. லாஸ்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் ஓ லாஸ்ட். ஏய் போடா அங்கலாம் அடிக்க முடியாது. அஜா ஏய் 3 முடிஞ்சிருக்கு. எது 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 இது நாலாவது. ரெண்டா மூணு அடிச்சா நாலாவது. அதனால இது 5வது. போடு போடுற நீ போற எது 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 நான் போடுறேன். ப்ளூடா இந்த ப்ளூவா? ஸ்கை ப்ளூ பெருசு இது ஸ்கை ப்ளூ. ஏய் கவி யுபிஎஸ்சி டா உனக்கா. ஏய் அதே ப்ரோ. ஏய் நீ இப்பதான் அவுட் ஆன நீ. போற அதே ப்ரோ. ஏய் ஒரு புல்லட் எக்ஸ்ட்ரா இருக்கும். எத்தனை வாட்டி அவுட் ஆயினா நான் செகண்ட் ரோல ஒயிட் இருக்குல 5வது. அது போடணும். ஏய் எனக்கு ஒரு புல்லட் குடுறா. இதுடா இதுவும் ஃபெயில் ஆயிடுவான்டா. ஐயா அண்ணா எதுனா போடுறா. எதுனா போடா. ஐயா ஐயா 7 இது 8வது. 8வது வரா நில்லுங்கடா. அதான் நில்லுங்க ஒரு ஆளு. ஏய் டபுள் ஷாட். ஏய் நெக்ஸ்டா டைட்ல இருந்தா தான் வெடி.
ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரியா அதே ப்ரோ வா போலாம் டைம் ஆயிடுச்சு செம்ம வைப்ல இருக்கிறோம் நாங்க இங்க பாருண்ணா இங்க பாருண்ணா ஃப்ரெண்ட்ல நான் ஓடுற வீடியோ என்ன ஏய் எல்லாம் வா வா நான் ரெடி தான் வரவா ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக க்ளௌடாக இருந்தது, வண்டி எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் வந்து கஷ்டப்பட்டு வண்டியை எடுத்துட்டு நம்மளுக்கோசம் வந்துட்டாரு. ட்ரிப்பு மெயின் காரணம் இவர் தான். இவர் நோட் பண்ணுங்கள், இவர் நம்பரு எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரோடை மட்டும் பாருங்கள். இப்போ மஞ்சத்தூளா? இதை எடுக்குல்ல, இதை மட்டும் தனியாக கட் பண்ணி அது சொல்ல நான் உன்னை எப்படி எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லும் போதே செய்டா. கண்டுபிடிச்சிட்டியா? நவீன பிரச்சனை பண்ணாத நீ. நான் பிரச்சனை பண்ணலண்ணா. என்னை சுத்தி இருக்க மக்கள் தானே பிரச்சனை பண்ணாங்கண்ணா. அமைதியா இருந்தாரு. அங்க பாரு ஒருத்தன் அங்க திரும்பி லவ் பண்றான். எல்லா விளாக் இருக்குது. அப்பா செஞ்சு சூப்பு வேணா வந்து குடிங்க. தட்டில் வச்சு இதெல்லாம் தமிழர் பண்பாட்டில் வரும். சூப்பு பண்பாடு பண்பாடு. யாருடா சூப் வேணும்? ஆமா உப்பு இல்ல, உப்பு கூட போடாம என்ன போட்டு வச்சிருக்கீங்க? சூப்பு எல்லாத்தையும் ஊத்திருங்க. இந்த தெனாட்டா பேசுற வீடியோகிராஃபர் பிக்சரும் ஒண்ணு. நம்ம உப்பு போடாத உப்புல இது வேற ஒன்று கடை வச்சு தரலாம் நினைச்ச சூப்பு கடை. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கூடா. மதியானம் பீஃப் சாப்பிட்டீங்கல்ல, இப்போ அந்த பீஃப் இதுக்கும் நம்ம வித்தியாசம் பார்க்க போகிறோம். மதியானம் ஹோட்டலில் பிக்கும் போது வரல, இது வந்து சாப்பிடுவோம். இதில் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு விடுவோம். அவ்வளோதான். கறி வந்துருச்சு பார்த்துங்க. கறி ஓகே பாரா, சாப்பிட்டோம் சார். பாதியாடு போட்டியா? கறி ஓகே பாரு, வெந்துடு. கரெக்டா? அவனுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. உப்பு எங்க இருக்கு? எது எவ்வளோ? அப்போ இன்னும் 10 நிமிஷம் அவனை விடுங்க. யாருடா இப்படி கிண்டி விட்டுட்டு தட்டை போட்டு அந்த இதை போட்டு மூட்டுட்டோம். தட்டு கிடையாது இதில், அதான் மூட முடியாது. ஒரு 10 நிமிஷம் கொதி வரும். அது வந்த உடனே எடுத்ததே மாதிரி பாரு, ஒரு பீஸ் எடுத்து பாரு. உப்பு அதில் இறங்கிச்சுன்னா கறியில் குழம்பு ரெடி. நம்ம சொன்னோடனே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
கொஞ்சம் அன்பு ரைஸுக்கு ஒரு காஃபி வெண்டிஷா பார்ப்போம். மணி ரைஸ் வடிக்க தெரியுங்களா? வடிக்க தெரியும். வெந்துச்சா மட்டும் பார்ப்போம். இந்த சின்னது கை விடுவியா உள்ள? கரு கை விட்டு பீஃப் ரெடிடா. டேய் சாப்பிடலாம்டா. பீஃப் ரெடி. கொஞ்சம் இதுவாகட்டும்.